ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன், சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், திடீர் பணவரவு, அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கிரன் உச்ச பலம் 200% பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார். அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது, அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்குது. குரு பாத்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி பாத்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார். அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும், உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும், குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது ராசி தனுசு ராசி. ராசி அதிபதி குரு. இப்ப நம்ம தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு, இன்னொன்னு எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னொன்னு நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனா இப்போ நடந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது சிறப்பா நடந்திருக்கு. என்னன்னா, உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போய் உச்சமடைகிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி, 6-11க்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துல போய் உச்ச நிலையை அடைகிறார். சுக்கிரன் அப்படின்னாலே சுபகிரகம் தான், நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் தான். குரு அப்படிங்கிறவரு உங்களோட ராசிநாதன், அவரோடவே பரிவர்த்தனை செய்றாரு. அப்போ ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப பாருங்க, வீடு, வண்டி, வாகன யோகங்கள்லாம் அருமையா அமையுது. இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் வருது. ஏன்னா ராசிநாதன் பாத்தீங்கன்னா 6ல மறைஞ்சிட்டதுனால இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருந்தது இல்லையா, இப்ப அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க இந்த காலகட்டத்துல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதையும் தாண்டி வேற என்ன சிறப்பு செய்திகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப தனுஷு அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய லெவல்ல கடனை வாங்கி வீடை வாங்குறது அல்லது இடத்தை வாங்குறது, ஆமா, இல்ல வேலை தொழிலுக்கான முதலீடு செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எண்ணங்கள்லாம் தோணக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு தீர்வு கிடைக்கும். இது இப்படி இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம்லாம் இப்போ உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டமா இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களோட நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள், திட்டங்கள், முயற்சிகள் அனைத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னா, இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆண்களா இருந்தா பெண்கள் இடத்துலையும், பெண்களா இருந்தா ஆண்கள் இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்குது. ஏன்னா பெயர் புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பங்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் தேவை, கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அப்ப நோய் குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, ஒரு சுகபோகமான வாழ்க்கையை இந்த காலகட்டத்துல, இந்த 2 மாதத்துல நீங்க பயன்படுத்திக்க முடியும்.
இப்ப உங்களுடைய ராசிநாதன் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாசம்லாம் அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பயிற்சியாகி உங்களை ராசியே பார்ப்பாரு. இதெல்லாம் மிகப்பெரிய யோகம். அப்ப இப்பவே இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பரா தொடங்கி இருக்குது. அப்ப இந்த காலங்கிறது ஒரு முன்னேற்றமான காலமா உங்களுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க செயல்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலம். அப்ப தாயோட உடல் ஆரோக்கியம், குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம், குழந்தைகளுக்கு தேவையான செலவுகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ஃபோக்கஸ்டாக நீங்க செலவு பண்ணி அதை சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, இப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்ப சுக்கிரனோட பார்வை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல பார்வை விழுவுது. அதாவது ராகு கூட சேர்ந்த சுக்கிரன் உச்ச சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். நீண்ட நாளா நமக்கு தொழில் பிரச்சனை, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா உறுதியா சரியாயிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு. 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்த பார்வை அப்படிங்கிறது உச்ச பார்வை அப்படிங்கிறதுனால இடமாறுதல், இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் சார்ந்த மாற்றங்கள், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னோட தொழிலை மாத்திக்கிறது. ஆமா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பதவி, சமூகத்துல ஒரு பதவி, கௌரவம், அந்தஸ்து, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது, நீங்க என்ன லக்கணம், இப்ப நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி அமைப்பு என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ல உங்களுக்கு பொருத்தமான உங்க வயதுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புக்கு பொருத்தமான முயற்சிகள்ல நீங்க எடுக்கையில ரொம்ப சிறப்பான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்ப இந்த தனுசு ராசியை பொறுத்த வகையில 6ல குரு இருந்தாலும் இப்ப பரிவர்த்தனை யோகம், உங்களோட ராசி அதிபதி பரிவர்த்தனை ஆகுறதுனால இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, சுபகிரக பரிவர்த்தனை, பார்வை பலன்கள் அப்படின்னு பல்வேறு விதத்துல எடுத்துக்கிட்டோம்னா தொழில் வருமானம், குடும்பத்தின் ஒற்றுமை, மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் நட்சத்திரம்னா மூல நட்சத்திரம் தான். மூல நட்சத்திரம். இப்ப மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது? குரு நேரடியாவே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை நேரடியாவே பார்க்கிறார். அப்ப என்னன்னா நீண்ட நாளா மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எதுலையும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், ஒரு முடிவு பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆமா, ஒரு பொறுமையான ஒரு விஷயம், பொறுமையா கையாளுறது அப்படிங்கிறது எளிதில் வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள்லாம் தனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய குணம் இருக்கு. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயம், தடையா இருந்த விஷயம்லாம் மறையக்கூடிய காலகட்டம். பதவி, பொருள், ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து பாருங்க, பூராடம் நட்சத்திரம். பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வீடு, வண்டி, வாகன யோகங்கள் இருக்குது. அடுத்து சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை, வீட்டோட தேவைகளை நிறைவேற்றுறது, தாய் தந்தையோட தேவைகளை நிறைவேற்றுறது, ஆசீர்வாதம் பெறுறது, அன்பா இருக்கிறது, குழந்தைகளோட மகிழ்ச்சியா இருக்கிறது, கூட்டுத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெற்றி பெறுறது, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாம இப்ப வேற என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் உங்களுடைய லக்கண அடிப்படையில உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப உத்திராடம் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே
பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல லாபம் கிடைக்க போகுது. பூர்வீகத்துல ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் நடக்க இருக்குது. ஆமா, அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செழிப்பமான உன்னதமான உறவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கல, பூர்வீக சொத்துக்கள், அப்பா மூலமா வர வேண்டிய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சேரும். ஆமா, அதே நேரத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் கைகூடும். அரசு காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அரசு சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றி தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப இப்படி ஓவராலா பார்த்தோம்னா தனுசு ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறதும், இந்த உச்ச பலத்துல இருக்க சுக்கிரன் பரிவர்த்தனை செய்யறதுனால நடக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமா இருக்குது. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது. இதுவரையும் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இந்த கிரக மாற்றத்தால் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்ப நடக்கக்கூடிய கிரக மாற்றம். அதுவும் உங்களுடைய ராசிநாதனுடையவே பரிவர்த்தனை செய்து யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடம் தொழில் சார்ந்த, பதவி சார்ந்த, கௌரவம், அந்தஸ்து சார்ந்த விஷயம், புகழ் சார்ந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது. உங்களோட தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, அற்புதமான பரிவர்த்தனை யோகமாக இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குது. வெளிநாடு வெளியூர் தொடர்பு அப்படிங்கிறது உறுதியா உண்டு. உங்களுக்கு பயணங்களால் லாபம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது. அடுத்து பொன் பொருள் சேர்க்கை, புகழ் சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியா நடக்குது. ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.